ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜோ, ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். ஜோ அவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட கம்பெனியில் ஒர்க்கு எனக்கு அசைன் பண்ணியிருந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடித்தோம். அதே மாதிரி அந்த பேப்பர் போட்ட அந்த பீரியட் அந்த 1 மந்த்துமே முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ரிசைன் பண்ண வேண்டிய அந்த நாளுமே வந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் 2 பேருமே முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியே 2 பேரும் சுடி போட்டுட்டு கம்பெனிக்குமே போனோம். ப்ராப்பராக ரிலீவ் ஆகிட்டு வர்றதுக்காக அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து போனோம். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்னதாக கேன்டீனில் ஒரு ட்ரீட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அங்கேருந்து ரிலீவ் ஆனோம். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கம்பெனி எனக்கு ரொம்பவே நல்ல செட்டான ஒரு கம்பெனி, நல்ல சேலரி, இது எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ரேகாவுக்கு இந்த கம்பெனி செட் ஆகலை. அவளுக்கு கொஞ்சம் இஷ்யூலாம் இருந்ததுனால நான் அவள் அப்படியே தனியாக விட்டுற முடியாதில்ல. ஸோ அவளுக்காக நானுமே அவள் கூட அந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமே அந்த வேலையை விட்டு அந்த கம்பெனியை விட்டுட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண யோசித்தேன். என்னோடய வீட்டில் சடனாக வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க, உடனே ஊருக்கு வா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எதுவுமே சொல்லலை. என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்டல்ல இருந்து எடுத்து ரேகாவோட வீட்லேயுமே கொண்டு போய் வச்சோம். அப்போ கரெக்டாக என்னோடய வீட்டில் இருந்து குலதெய்வம் கோயிலுக்கு கிடா வெட்டி பொங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நானுமே நினச்சேன், இந்த முறையாச்சும் ரேகாவை கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம். எப்படியும் இப்போ தான் ஒரு வேலையை விட்டு ரிலீவ் ஆகி வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ரேகா கிட்ட கேட்டேன், நீயும் என்னோட ஊருக்கு வரியா? நம்ம ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடி அடுத்த வேலையை தேடுவோம். 2 பேரும் ஒன்றா ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்குமே போகலான்னு சொல்லி அவளையுமே நான் அன்னைக்கு கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட உடனே அவள் அன்னைக்கு நோ சொல்லலை. சொல்லாமையே சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொன்னா. அவள் சொன்னது தான் நான் உடனே கிளம்பிட்டேன். மனசு மாறிடக்கூடாதுல்ல. ஸோ உடனே நாங்கள் 2 பேருமே அன்னைக்கு கிளம்புனோம். செங்கல்பட்டில் டோல்கேட்டில் நின்று தான் பஸ்ஸில் ஏறணும். அன்னைக்கு வீக்கெண்டு. ஸோ பஸ்ஸு நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்போவும் நான் வேணான்னு தான் சொன்னேன், இந்த பஸ்ஸில் போக வேணாம் அப்படின்னு சொன்னேன். ரேகா இல்லை பரவாயில்ல நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த பஸ்லேயுமே ஏறணும். அந்த பஸ்ஸில் நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்டெப்ஸில் தான் இருந்தோம். தோலை உரசிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸில் இருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அதுவுமே ஃபர்ஸ்ட் டைமு, லாங் ட்ராவல் வேறு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் கதவெல்லாம் கிடையாது. ஸோ வேகமாக வர்ற காற்று இது எல்லாமே அவ்வளோ இதமாக இருந்துச்சு. அப்போது பஸ்ஸு ஏறின உடனே நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். 2 பேர் வாயும் மூடவே இல்லை. நான் பேசி முடித்தா ரேகா கண்டினியூ பண்ணுவா, அவள் பேசுனா நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்படி 2 பேருமே பஸ்ஸு ஏறினதுலேருந்து பேசிக்கிட்டே தான் வந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது சடனாக பஸ்ஸு பிரேக் டவுனுமே ஆச்சு. என்ன பண்ணன்னு தெரியலை. அப்போவும் அந்த நடு ரோட்டில் அந்த நைட்டு நேரத்தில் 2 பேருமே வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு சின்ன கடையில் ஒரு டீயுமே குடிச்சிக்கிட்டு அந்த நடு ரோட்டில் நின்று பஸ்ஸு சரி பண்ணுற வரைக்கும் அங்கே நின்று தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு பஸ்ஸு சரி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு. ஸோ பஸ்ஸு ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பிளேஸ் இருந்தாலும் அதே ஸ்டெப்ஸில் வந்து 2 பேருமே இருந்து பேச ஆரம்பித்தோம். ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. தூங்காமல் 2 பேருமே ஒன்றா பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக ஒரு 5 மணிலாம் இருக்கும். என்னோடய ஊர் திருச்சி. கரெக்டாக திருச்சிக்குமே வந்து சேர்ந்தோம். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். நடந்து போனால் எப்போவுமே நான் வந்தேன்னா எங்கள் அப்பா என்னை வண்டியில் கூப்பிட்டுட்டு போவாங்க. அன்னைக்கு நான் ரேகா கூட வந்ததுனால அப்பாவை வர வேணான்னு சொல்லிட்டேன். நானும் ரேகாவும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த 5 மணிக்கு அப்போ
நல்ல குளிர் காலம் வேற. அந்த டைமில் 2 பேருமே அந்த ரோட்டோரத்தில் நடந்து போய்கிட்டே இருந்தோம். 10 நிமிஷத்தில் வீட்டுக்குமே போய் சேர்ந்தோம். ரேகா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்குமே வர்றா. அப்படி வரும்போது எனக்கு அவள் வலது காலை எடுத்து வச்சு வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அதை ரேகா கிட்டேயுமே சொன்னேன். ரேகா, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு வர்ற, நீ வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதும் ரேகாவுமே உடனே அவளோட வலது காலை எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்தா. அவள் அப்படி வர்றத, அந்த கால் எடுத்து வச்சு அப்படி வர்றதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ மனசுக்குள்ள ஒரு சாங், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. அந்த சாங் தான் அந்த சீனுக்கும் அந்த சாங்குக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்காக யாரும் தனியெல்லாம் பாட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி சீனெல்லாம் நடக்கும்போது நம்ம தான் நமக்கு பிடிச்ச சாங்கை அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த மூமெண்ட்டை இன்னுமே என்ஜாய் பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ளே போனோம். நைட்டு 2 பேருமே கொஞ்சம் கூட தூங்கலை. ஸோ 2 பேருமே தூங்குறதுக்காக போனோம். படுத்த உடனேயே அப்படி ஒரு தூக்கம். நல்லா தூங்கினேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்ததும் ரேகாவை என்னோட வீட்டுக்கு வெளியில் வீட்டை சுற்றி காமிச்சேன். அவள் என்னோட வீட்டு பக்கம் எல்லாமே சுற்றி பார்த்தா. சுற்றியும் வயல்வெளி, தோட்டம், மரம், இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த குளிர் காலத்தில் அது இன்னுமே பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரேகாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்னோட தோட்டத்திலேருந்து ஒரு இளநியை பறிச்சுட்டு வந்து வெட்டியுமே கொடுத்தேன். அதையும் அவள் குடித்தா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பம்பு செட்டரில் போயிட்டு நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து குளித்தோம். ரேகாவுக்கு இது எல்லாமே புதுசு. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு. இது கிராமம். இது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அந்த வெட்ட வெளியில் தோட்டத்துக்கு நடுவில் அந்த பம்பு செட்டரில் 2 பேருமே குளித்தோம். ரேகா அதை பார்த்துட்டு, இவ்வளோ தண்ணியா, இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருது, இந்த மாதிரிலாம் நான் குளித்ததே கிடையாது, இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலையே அப்படியே விளையாடிக்கிட்டு அதிலே குளிச்சுக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடியானோம். நானும் அவளை கூப்பிட்டுட்டு என்னோட கோயிலை சுற்றி காமிக்கிறதுக்காக போனேன். அங்கே திருவிழா மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பொங்க வச்சு பயங்கரமாக செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக இன்னுமே ஒரு சில கலை நிகழ்ச்சி அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ இந்த சிலம்பாட்டம், கோலாட்டம், கரகம், கும்மி, இது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரேகா அப்படி அதிசயமாக மெய் மறந்து ரொம்பவே புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள்ல, இது எல்லாத்தையுமே அப்படி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தா. அது எல்லாத்தையுமே இவ்வளோ இருக்கா, கோயில் திருவிழான்னா இந்த அளவுக்கு இருக்குமா, இந்த மைக் செட்டு, இந்த பாட்டு, சவுண்டு, இந்த வைப்ரேஷன், இது எல்லாமே மனசுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. ஒரு புது வைபை கொடுத்துச்சு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஃபெஸ்டிவல், கோயிலில் ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து போடுவாங்க. அப்போவும் ஒரு பாட்டி அந்த மருதாணி எல்லாம் ஒரு சின்ன அச்சில் வச்சு வைப்பாங்க தெரியுமா, நல்லா ரெட் கலராக இருக்கும். ஸோ அந்த வச்ச பார்த்துக்கிட்டு அதில் ஒரு ஹார்ட்டு, அந்த டிசைனில் தான் என்னோட கையில் போடணுன்னு சொல்லி அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. நானும் சொன்னேன், ரேகா இது 2 நாளையில் உடனே அழிஞ்சிரும், இது எதுக்கு, உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போவும் ரேகா, இல்லை அது அழிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என்னோட கையில் இருக்கணும், எனக்கு அது வேணும், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நானும் அந்த பாட்டிக்கிட்ட, சரி பாட்டி, அவள் சொன்ன டிசைன்லேயே அதை போட்டு விடுங்கன்னு சொல்லி அவளோட கையை நீட்டினா. அந்த பாட்டியும் அந்த ஒரு கலரு இங்கு தான் நினைக்கிறேன், அந்த மயில அந்த அச்சை தொட்டு அவள் கையில் அழகாக வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே அந்த விரலெல்லாம்
அந்த கோடு கோடு போட்டு குட்டியை டிசைன்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுவும் அவளோட கையில் அப்படியே அந்த அச்சை வச்சு வச்சு விட்டாங்க. அவளோட குட்டி கையில் அந்த டிசைனு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னுமே என்னோட கோயிலை சுற்றி காமிக்கிறதுக்காக அவளை கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ அங்கே இன்னொரு இடத்துல ஒரு பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்க. அது பிங்க் கலரில் செஞ்சுருப்பாங்கல்ல, பிங்க் கலரில் ஒரு கட்டைக்குச்சியில் வச்சு அந்த பஞ்சு மிட்டாயை வித்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பச்சை குழந்த மாதிரி எனக்கு அதுவுமே வேணும், நான் சாப்பிடணும், எனக்கு வாங்கி கொடுமாமா அப்படின்னு கேட்டா. நானும் சரிம்மா இதோ வாங்கி தரேன்னு சொல்லி அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, நாங்கள் 2 பேருமே அப்படியே நடந்துக்கிட்டே அதை சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்சா அடுத்தது ஐஸ்கிரீம். அப்போவும் கேட்டா, மாமா எனக்கு அதையும் வாங்கி கொடுடா அப்படின்னு கேட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் 2 பேருமே வாங்கிக்கிட்டு அதை ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். அது முடிச்சுட்டு பார்த்தா அடுத்தது ஒரு சின்ன பலூன் கடை. அங்கே பலூனு நல்ல பெருசாக ஆப்பிள் மாதிரி ஊதி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு அதுக்குள்ளேயுமே சின்னதாக ஏதோ குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க போல். அதை இப்படி கையில் வச்சு அடிக்கும்போது அது ஒரு அழகான குட்டியான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்போவும் ரேகா, டே பொறுக்கி எனக்கு இதையும் வாங்கி கொடுடா அப்படின்னு கேட்டா. என்னடி பச்சை குழந்தை மாதிரி இருக்க, பலூனெல்லாம் வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு அது வேணும், நீ வாங்கி கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்டா. உனக்கு வேணும்னா சொல்லு வாங்கி தரேன், அவ்வளோதான், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 பலூனை வாங்கி அவளோட கையிலையுமே நான் கொடுத்தேன். கொடுத்ததும் அப்பவும் அந்த பலூனை உடனே கையில் பிடிச்சி இப்படியே ஆட்டி பார்த்துட்டு அதை அப்படியே விளையாட ஆரம்பித்தா. அதில் அங்கே இருக்கிற குட்டி குட்டி பால்ஸு அவ்வளோ அழகா சவுண்டு கேட்டுச்சு. அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அப்போ என்னோட அம்மா வீட்டில் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாவிளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் நான் தானே பொண்ணு, ஸோ என்னைய எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அது எப்படிரா நான் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் சொன்னேன், ஏம்மா உன்னோட மருமக கையில் அதை கொடுமா, அவள் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு நான் என் அம்மா கிட்ட கிண்டலா சொல்ல, ரேகா என்னை பார்த்து அப்படி ஒரு முறைச்சா. அப்பவும் நான் சொன்னேன், அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, நீ அந்த மாவிளக்க எடுத்துட்டு வாமா, மாமா உன்னை அப்படியே ரசிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் என்னால் முடியாது, நீயே அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா. நானும் ரேகா சொல்லிட்டா, ஸோ மறு பேச்சே கிடையாது. அதுக்காக நான் அந்த மாவிளக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே கோவிலுக்குமே வந்தோம். அப்போ என்னோட ஃபேமிலி, என் அக்கா ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு பொங்கலையுமே வச்சு ஒரு கிடாவையுமே வெட்டணும். அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமாக இருந்து செஞ்சோம். அதான் அந்த பூண்டு உரிக்கிறது, வெங்காயத்தை உரிக்கிறது, தக்காளி வெட்டுறது, இஞ்சி பூண்டை இடித்து கொடுக்கறது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்கை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே சமைச்சோம். அங்கேயே சாப்பிடையும் செஞ்சோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்னோட அக்கா கூப்பிட்டா, ரேகா நீ என்னோட வீட்டுக்கு வாயேன், ஒரு நாள் வந்துட்டு போயேன், அங்கே இதை விட இன்னுமே அழகாக இருக்கும், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட அக்கா ரேகாவை ரொம்பவே ஆசையாக கூப்பிட்டா. அப்போவும் நான் சொன்னேன், இல்லை எனக்கு அது வரைக்கெல்லாம் லீவு கிடையாது அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு பில்டப்புமே பண்ணேன். அப்போவும் அக்கா கூப்பிட்டதுனால ரேகாவுமே எனக்கு ஓகே தான், எனக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா. அப்புறம் என்ன, சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு என்னோட அக்கா பையன், நான், என் மாமா எல்லாருமே ஒன்றா ஒரு பஸ்ஸில் கிளம்பணும். ரேகா என்னோட அக்கா பசங்க கூட உட்காந்துக்கிட்டு அந்த பஸ்ஸில் அந்த ஜன்னல் பக்கத்தில் அந்த சீட்டில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஊர், அந்த அழகு, அது எல்லாத்தையுமே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தா. அக்காவோட வீடுமே வந்துச்சு. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் உள்ளே நடந்து போகணும். அப்போவும் எல்லாருமே வண்டியில் போனாங்க. அப்போ நான் சொன்னேன்,
இல்லை மாமா, நாங்கள் 2 பேரும் நடந்து வர்றோம், என்னோட லக்கேஜை மட்டும், என்னோட திங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கையில் என்னோட திங்ஸையுமே கொடுத்து விட்டுட்டு நானும் ரேகாவும் அப்போவும் அந்த ரோட்டில் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் 2 பக்கமும் ரோட்டுக்கு 2 பக்கமுமே ஃபுல்லாகவே வயல்வெளி, தோட்டம்தான். தோட்டம், தென்னை மரம், மாமரம், இது எல்லாமே இருந்துச்சு. அது ரேகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்து இவ்வளோ இருக்குமா, வில்லேஜ்னா இந்த அளவுக்கு இருக்குமா, இவ்வளோ அழகாக இருக்குமான்னு சொல்லி அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தா. அவளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அந்த சந்தோஷத்தை அவளுக்கு எப்படி காட்டணும் அப்படின்னு தெரியல. அப்போ அந்த நடு ரோட்டில் என்னை பிடிச்சி இழுத்து வச்சு என்னோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தா. அந்த முத்தத்தில் அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அப்போது நான் சொன்னேன், ஏ குட்டச்சி, என்னடி பண்ணுற, நடு ரோட்டில் நீ இந்த மாதிரியே பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். அப்போ, டே பொறுக்கி, நீ பண்ணாத அளவுக்காட நான் பண்ணிட்டேன். நீ சான்ஸ் கிடைச்சா நீ என்னெல்லாம் பண்ணுவ, நீ என்னைய கேட்குற அப்படின்னு சொன்னா. இது அக்காவோட ஊரு, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகிறது, இங்கே அதெல்லாம் வேணாம் சரியான்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன். அப்போ ரேகா, எனக்கு என்னோட பொறுக்கைய கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதான். நான் யாரையெல்லாம் நினச்சி பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் எனக்கு முன்னாடி அப்படி நடந்து போனான். அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கே ஈவினிங்குமே ஆயிடுச்சு. போன உடனே ஒரு காஃபி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு நைட்டு சாப்பாடுமே அக்கா ரெடி பண்ணான். நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே செம்ம டயர்டு. ஸோ சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு உடனேவே படுத்து தூங்கிட்டோம். ரேகா என்னோட அக்கா பசங்க கூட சேர்ந்துட்டு அவள் ஒரு பெட்டில் படுத்து தூங்கினா, நான் இன்னொரு ரூமில் அக்கா கூட சேர்ந்து தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30-6 மணி இருக்கும். நான் ரேகாவை எழுப்பி விட்டேன். அவள் கேட்டா, இவ்வளோ காலையில் எதுக்கு மாமா எழுப்புற, ஏன் உனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், இவ்வளோ காலையில் இந்த ஊர் ரொம்பவே அழகாக இருக்கும், நான் உனக்கு எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேன் வான்னு சொல்லிட்டு அவளை அந்த குளிரில் அந்த விடியற் காலையில் நான் எழுப்பி கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்படியே அங்கேருந்து 2 பேரும் நடந்து வந்தோம். என் அக்கா ஊர் இன்னுமே திருச்சிக்கு உள்ளே இருக்கும். அந்த திருச்சி, நாமக்கல், இதுக்கு இடையில ஒரு ஊர். அங்கே தான் என்னோட அக்காவோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த கொல்லிமலை, அந்த மலை அடிவாரம், அது எல்லாமே இருக்கும். நான் அவளை அன்னைக்கு அங்கே தான் கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ இயற்கையிலே செம்மைய பெரிய மலை. அந்த மலை முழுசும் அந்த புகையால், அந்த மேகத்தால் ஃபுல்லாகவே சூழ்ந்து இருந்துச்சு. அந்த மலை மேலே அந்த சூரியன் படும்போது, அந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் அப்படியே படும்போது அந்த மேகமூட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த மேகம், அந்த மலை அப்படியே இளம்பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரேகா அதெல்லாம் பார்த்து அப்படியே அதிசயமா வியந்து போய் நின்னா. இவ்வளோ அழகா இருக்குமா, இவ்வளோ அழகான ஒரு ஊரா, இவ்வளோ அழகான ஊர்லையாடா நீ இருக்க, என்னால் நம்பவே முடியலை, நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னுட்டு, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலையோட அழகை 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த மலைக்கு பின்னாடி சூரியன் ஆரஞ்சு கலர் வெளிச்சத்தில் அப்படியே எழுந்து வரும்போது அது ஒரு அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம். அப்போ அங்கே வர வழியில், அங்கே போகிற வழியில் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் நிறைய பெரிய பெரிய விழுதுகள் எல்லாமே தொங்கிட்டு இருந்துச்சு. நான் அப்போ என்னோட குட்டச்சிக்கிட்ட சொன்னேன், இதை பிடிச்சிக்கோ, நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கமாக பிடிச்சிக்கோ, நான் உன்னை ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அவளும் அதே மாதிரி அந்த ஆலமரத்து விழுத அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா. அவள் பிடிச்சிக்கிட்டதோ நான் அப்படியே ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இங்கேருந்து அங்கே வேகமாக ஆட்டி விட்டேன். அவளும் அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அப்படியே பறந்து போனான். அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி சத்தம் போட்டு
அந்த என்ஜாய்மெண்ட்ல சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அப்படி என் தேவதை அந்த இடத்துல அப்படியே பறந்துகிட்டு இருந்தா. நானும் நல்லா இறுக்கமா பிடிச்சி கூடி நான் உன்னை இன்னுமே வேகமா ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படி வேகமா ஆட்டி விட்டேன். அவ அப்படியே பறந்துகிட்டு என் பக்கத்துல வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அது பக்கத்திலே இன்னும் ஒரு பெரிய ஏரி, அங்க இருந்து வர்ற தண்ணி, அந்த தண்ணியில அங்க இருக்கிற அழகான பூக்கள், அந்த ஏரியில அவ்வளோ பெரிய கொடி செடியோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா படர்ந்து கிடந்து, அந்த காலையில எல்லாமே அப்படி அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா அப்படி பூத்து குலுங்குச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். அது சனிக்கிழமை பெருமாள் கோவில், ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே அந்த சந்தனக்கட்டை, ஒரிஜினல் சந்தனக்கட்டை இருக்கும். அதை உரசி அங்கே இருக்கிற ஐயரே நம்ம நெத்தியில் பூசி விடுவாங்க. அந்த சந்தனம் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அக்கா வீட்டுக்கு வந்தா அதுக்காகவே நான் அந்த கோயிலுக்குமே வருவேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னோட அக்கா வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸு. நடந்து போகிற தூரத்தில் தான் அந்த கொல்லிமலை, அந்த மலையோட அடிவாரம் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்குமே வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் ரேகா கிட்ட சொன்னேன், இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இன்னுமே ஒரு அழகான இடம் இருக்குது, நான் அந்த இடத்துக்கும் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதும் அவள் ரொம்பவே ஜாலி ஆயிட்டா. இன்னும் சுற்றி பார்க்க போகிறோமா, இன்னும் இங்கே நிறைய இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.